ஆஸ்ட்ரோஃபார்மையே நமக்கு எம்சியூல டிஃப்ரெண்டா காமிச்சிருப்பாங்க. அதாவது பீட்டர் பார்க்கர் ஃபர்ஸ்ட் டைம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவரோட உடம்புல இருந்து ஆஸ்ட்ரோஃபார்மை வெளியெடுக்கும்போது, அவர் ஃப்ளோட் பண்ற மாரி அத அவரால கண்ட்ரோலே பண்ண முடியாத மாரி இருக்கும். அதே நீங்க வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஃபர்ஸ்ட் பார்ட் மூவில வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் அவர் ஆரம்பத்துல டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா மாறதுக்கு முன்னாடி அத பத்திலாம் கத்துப்பார்ல. அப்போ உங்களுக்கு ஏன்ஷியன்ட் ஒன் அவரோட பாடியில இருந்து ஆஸ்ட்ரோஃபார்மை வெளிய கொண்டு வரப்ப, அதுலேருந்து அவர் ரொம்ப ட்ரிஃப்ட் ஆகி அன்கன்ட்ரோலபிள் ஃபீலிங் வந்துட்டு, அவர் அந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, லைட்டா ஃப்ளோட்டிங்ல இருக்கிற மாரி தான் நமக்கு காமிப்பாங்க. ஆனா இதே நீங்க அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல வந்து பாத்திருந்தீங்கன்னா, என்னதான் ஹல்கோட பாடியை விட்டு நமக்கு இந்த இடத்துல ஏன்ஷியன்ட் ஒன் ப்ரூஸ் பேனரோட ஆஸ்ட்ரோஃபார்மா வெளியில எடுத்தாலும் அவர் ஜெனரலா கூட நடந்து வர மாதிரி இருக்கும். அது ஒருவேளை ஏதாவது மிஸ்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் கிடையாது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சோலுக்கும் மர்ஜ் ஐடென்டிட்டிக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் நம்ம சொல்லலாம். லைக் எப்படின்னா உங்களுக்கு ஸ்பைடர்மேனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கிட். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஓட்ட வர மாதிரி இருக்கும். இதே நீங்க வந்து ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல அவர் இன்னும் கத்துக்கிட்டு தான் இருப்பாரு. ஆனா இந்த இடத்துல பேனர் வந்து பாத்தீங்கன்னா ஹல்கோட ஃபியூஸ் ஆகிருப்பாரு. சோ இதுல அவர் ப்ரூஸா மட்டும் இல்லாம ஒரு மர்ஜ் கான்சியஸ்னஸா மாறி இருப்பாரு. இது மூலியமா ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் அண்ட் பாடி வந்து பாத்தீங்கன்னா சிங்க்ரனைஸ் ஆயிருக்கும். அவங்கள மாதிரி இந்த இடத்துல ஏன்ஷியன்ட் ஒன் இவரை வந்து இஜெக்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஹல்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரோகா மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேனர் அவங்க வெளியே எடுத்ததுனால பேனரோட மைண்ட் கண்ட்ரோல்ல தான் ஹல்க் இருக்காருன்றதுனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவரால நார்மலா வாக் பண்ண முடியுது அண்ட் ஹல்கோட பாடியுமே இவரோட கண்ட்ரோல இவரால எடுத்துக்க முடியுது. அந்த ஒரு ரீசனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்கள மாதிரி ஃப்ரெஜைல் எனர்ஜி இல்லாம இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.